வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எலெக்ஷன் முடிஞ்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு முதல் பிரசிடென்ட் எலெக்ஷன். நாட்டு மக்கள் வெள்ளையடிச்சு அனுபவகுமார் சொன்ன மாதிரி சுத்தம் செஞ்சிருக்கு பார்லிமெண்ட்டை. ஆனால் இது எவ்வளவுக்கு நாட்டுக்கும் நமக்கும் நல்லறிக்கும், எவ்வளவுக்கு பயன்பெறும் என்றது நாளடைவில் நாட்கள் விட சொல்லும். எது என்னவோ நல்லதோ கெட்டதோ நடந்தது, நல்லதாக நடக்கட்டும் நினைப்போம், விஷ் பண்ணுவோம். அனுகுமாரைக்கும் அவரை டீமுக்கும் திரகாத்திரமான முடிவுகளை எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய முடிவுகள் எடுக்கட்டும் என்று சொல்லி, ஸ்ட்ராங் லீடர், strong parliament make you strong country. So let's see what is going to happen for our nation. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, மலையகம் எல்லாம் பிங்க். என்ன கலர்? சோப்பா, பிங்கா, ரெண்டு இடையில் ஒரு கலரா? அந்த கலர் மற்ற கலர் தவிர இளைஞர் அரசியலில் ஒரு ஃபேஸ்புக்லேயே இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஆப்பிள் போன்ற லோகோ ஆப்பிளை கட் பண்ணி இருக்குந்தானே, ஒரு கடிச்ச மாதிரி சின்ன துண்டு, இலங்கையில் அது சின்ன துண்டு கடிச்ச மாதிரி மட்டக்களப்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்த்து போட்டு ஓகே, தமிழர் தாயகம் வடக்கு என்று நீ சொல்லலாமான்னு தெரியாது, கிழக்கில் கல்முனை முஸ்லீம்கள் தலைநகரம் சொல்லலாமான்னு தெரியாது. பொதுவான நாடு, பொதுவான மக்கள், பொதுவான எண்ணம், பொதுவாக நடந்தால், நன்றாக நடந்தால் எல்லாம் நல்லது. வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லலாம், விமர்சனங்கள் தற்போதைக்கு இல்லை. ஒரு வருஷம், அரை வருஷம் போகும்போது தானாக எல்லாம் வந்து சேரும். இப்போதைக்கு நாடு நல்லா வரட்டும், மக்கள் எண்ணங்கள் நிறைவேறட்டும், ப்ராமிஸ்கள் நடக்கட்டும் என்று சொல்லி அனுகுமார் ஜனாதிபதிக்கும் அவற்றை அணியினருக்கும், ஓட் போட்ட மக்களுக்கும், ஓட் போடாமல் அந்த தூத்தட்டை கொடுத்த மக்கள் ஓட் போடாமன்னு சொன்னால் டேர்ன் அவுட் பண்ண வரல கொஞ்சம் பேர். அதில் தான் அந்த பெர்சன்டேஜ் கூடி தூத்தட்டுக்கு மேலே போனேன். அவங்க அனுகுமாரி போட்டிருந்தால் அதுக்கு மேலே போயிருக்கும். இல்லை அவங்க வேறு கட்சிகளுக்கு நான் சஜ்ஜப்பை, அதுக்காக சஜ்ஜப்பை போடணும் இல்லை அவசியம் இல்லை, வேறு கட்சிகளுக்கு போட்டிருந்தா அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சி வந்து தூத்தட்டு இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த ஓட் போடாமல் இருந்தாங்க தானே, அவங்களும் பெரிய பங்காற்றினாங்க இந்த தூத்தட்டு அடைகிறதுக்கு. சஜ்ஜபி போட்டாக்களுக்கு தேங்க்ஸ். அடுத்தது சுமந்திரன் வரல, கொஞ்சமான வருத்தம். நாட்டுக்கும் தற்போதைய நிலைமைக்கும் தேவையான ஆள் பார்லிமெண்ட்டில் அவற்றை கொள்கைப்படி தேசியப்படியில் வருவாரான்னு தெரியாது, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கார். மனநலம் தெரியாது, ஹக்கீம் வந்திருக்கார், அதனால் என்ன செய்ய தெரியாது. மனோகணேசன் வரல, அவரும் தேவையான ஆள். சரியாக ஒரு தேசிய பட்டியலில் கொடுக்குமா, அதையும் பார்ப்போம். வேறு சுருக்கங்கள் நிறைய இருக்கு. ஒரே ஒரு நல்ல காரியம், ஒரு ரெண்டு நல்ல காரியம் இப்போல்லாம் இருக்கு. அதில் ஒன்று ரெண்டு பிடிச்சதை சொல்கிறேன். பழைய ஆக்கள் நமக்கு ராஜபக்ச, ரணில், மைத்ரி என்ன பிடிக்காது, சந்திரிகா சப்போர்ட் பண்ணுற டீம் அப்படி இப்படி என்ன நிறைய பேர் பிடிக்காது. அவையில் 99-98% பார்லிமெண்ட்டில் இல்லை. அது நல்ல குட் கிளீன் அப், அனுரகமான வேர்ட் மாதிரி சிரமதானம்லாம் தெரியாது. இல்லை, வெரி குட். கலர்களுக்கு இடமில்லை நாட்டில், கலர்கள் இங்கே தேவையில்லை. இருக்கா கலர் உண்டு, நாட்டு நல்லா கொண்டு போவோம் என்று சொல்லி வாழ்த்தி பேசினா பேசிக்கொண்டு போகலாம், நீட்டி கொண்டு போக விருப்பம் இல்லை. யாவருக்கும் நலமான சுபிட்சமான நாடு முன்னேற்றத்தையும் சுபிட்சத்தையும் நோக்கி பயணிக்கும் சொல்லி வாழ்த்தி, மனதால் வாழ்த்தி விஷ் பண்ணி தான் நம்ம போகலாம். Congratulations to MPP and their supporters, along with new MPs who are going to participate in the parliament. Who is the president? Who is the Prime Minister? Harini or Vijay? My preference,
Sukho to Vijit, but Harini, I don't know. Any others? So is this going to be taken by our president? Let's see. Wish you all the best for the country and people